Hello friends, welcome to AshBi Channel. இன்னைக்கு AshBi Channelல என்னுடைய ஃபேவரட்டான ஃபேஸ் சீரம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி சீரம்ஸ் நம்மளுடைய கிளென்சிங் அண்ட் டோனிங் ரொட்டீன் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஃபேஸ்க்கு ஒரு அடிஷ்னல் ஹைட்ரேஷன் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது. மோஸ்ட்லி சீரம்ஸ் சிலது வாட்டர் பேஸ்டாகவும் இருக்கும், சிலது ஆயில் பேஸ்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ என்னென்ன பிராண்டில் என்னென்ன சீரம்ஸ் இருக்குது அண்ட் அதோடைய ப்ரைஸஸ் என்ன, அதோடைய ஃபார்முலேஷன் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பார்க்கலாம். இப்போது ஐலா தி விமென் ஃப்ரம் அர்த் ஃபேஸ் க்ளோ சீரம் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபேஸ் க்ளோ சீரமோடைய ப்ரைஸ் 15 mlக்கு 450 ரூபாய். ஸோ இது பார்த்தோம்னா கேரியர் ஆயில்ஸ், எசென்ஷியல் ஆயில்ஸ்னு சொல்லிட்டு ஹஹோபா ஆயில், ரோஷிப், லெமன், ஃப்ராங்கின்சன்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆயில்ஸும் அண்ட் இது லாவெண்டர், ஜெரேனியம் இந்த மாதிரி 10க்கும் மேற்பட்ட எசென்ஷியல் ஆயில்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோடைய டெக்ஸ்சர் ஆயில் பேஸ்டாக இருந்தாலுமே ஸ்கின்க்கு ரொம்ப லைட்டாக இருக்கக்கூடியது. ஸோ நான் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ட்ராப்ஸ் என்னோடய கையில் எடுத்துகிட்டு என்னோடய ஃபேஸில் மசாஜ் பண்ணிப்பேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்னுடைய ஸ்கின்ல உடனே அப்சார்ப் ஆயிரும். ஸோ அந்த குயிக் அப்சார்ப்ஷன் தான் இந்த ஐலா தி விமன் ஃப்ரம் எர்த் ஃபேஸ் க்ளோ சீரமில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பெனிஃபிட். ஸோ மோஸ்ட்லி நான் சீரம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா எந்த ஒரு மாய்ஸ்சரைசரோ எதுவுமே நான் அப்ளை பண்ண மாட்டேன். ஸோ இது ஒரு நைட் கேர் ரொட்டீனுக்கு மட்டும் இல்லாமல் டே டைம்லேயுமே, ஏன்னா இதில் லெமன் எசென்ஷியல் ஆயில் இருக்கிறதுனால இது டே டைமில் கூட இந்த சீரம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா இந்த ஐலா தி விமன் ஃப்ரம் எர்த் சீரம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக யாமி ஸ்கின் எலிக்சர் நரிஷிங் ஸ்கின் சீரம் பற்றி பார்க்கலாம். இந்த சீரம் பற்றி நான் ஏற்கனவே ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ இதோடைய ப்ரைஸ் 10 mlக்கு 280 ரூபாய். ஸோ இதுலேயுமே பார்த்தோம்னா ஆயில் பேஸ்டு சீரம், ஹஹோபா ஆயில், ரோஷிப் ஆயில், ஆர்கன் ஆயில், பம்கின் சீட் ஆயில் இந்த மாதிரி எல்லாமே கரியர் பேஸ்டான ஆயில், விட்டமின் இ, விட்டமின் ஏ அதிகமாக இருக்கக்கூடிய ஆயில், பீட்டோ கேரட்டின் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய எசென்ஷியல் ஆயில் அப்படிங்கிறதுனால இது ஒரு ஸ்கின் எலிக்சர். ஸோ நம்ம மல்டி பர்பஸாக நம்ம ஸ்கின்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நைட் டைம் சீரமாக யூஸ் பண்ணிக்கலாம், டே டைம் மாய்ஸ்சரைசராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் ஒரு 2-3 ட்ராப்ஸ் எடுத்து நம்ம மாய்ஸ்சரைசரில் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ அதோடையும் நம்ம மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டார்க் சர்க்கிள்ஸ் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக அண்டர் ஐ சீரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். டார்க் பேச்சஸ் இருக்குது அப்படின்னா அங்கேயுமே ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி இது ஒரு மல்டி பர்பஸ் சீரம். இந்த சீரமுடைய கம்போசிஷன் பார்த்தோம்னா ஆயில் பேஸ்டாக தான் இருந்தது. மோஸ்ட்லி நான் எனக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கிறதுனால என்னுடைய நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீனில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். டே டைமில் இதை நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ எனக்கு இதை அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு ஸ்டிக்கினஸ் இருக்கும். மோஸ்ட்லி நைட் டைம் அப்ளை பண்ணுறதுனால நம்ம தூங்கினதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்கின்ல கொஞ்சம் அப்சர்வ் ஆகிருக்கும். ஸோ அதனால் இதை நான் டே டைமில் நான் ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ இது ஒரு பர்ஃபெக்டான நைட் சீரம். அடுத்ததாக தி பேசிக் ஆர்கானிக்ஸ் ரோஸ்ஷிப் அண்ட் ஆல்மண்ட் ஃபேஸ் க்ளோ சீரம் பற்றி பார்க்கலாம். இந்த சீரமுடைய ப்ரைஸ் 10 mlக்கு 370 ரூபாய். ஸோ இதோடைய கம்போசிஷன் பார்த்தோம்னா இதில் 80% கோல்ட் ப்ரெஸ் ரோஷிப் ஆயிலும், 10% ஆல்மண்ட் ஆயிலும், 10% சிசமே ஆயில் அதாவது நல்லெண்ணெயும் விட்டமின் இ ஆயிலும் தான் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ரிச்சான கலரில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தோம்னா ரோஸ்ஷிப் ஆயில் தான் டாமினேட்டிங்காக இருக்குது. ரோஸ்ஷிப் அப்படின்னாலே வைட்டமின் இ அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆயில் இது. ஸோ இது நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷனை போக்குறதுக்காகவும், நம்ம ஸ்கின் டோனை ஈவன் ஆக்குறதுக்காகவும், ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட்ஸ், ஏக்னி ஸ்கார்ஸ் இதெல்லாம் மறைக்கிறதுக்காகவும், நம்ம ஸ்கின்க்கு நேச்சுரலான ஒரு க்ளோவையும் ரொம்ப சாஃப்டான ஒரு ஃபீலையும் கொடுக்கறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை ரொம்ப நரிஷ்டாக வச்சுக்கிறதுக்காகவும் இந்த சீரம் யூஸ் பண்ணலாம். இதுவுமே ஒரு நைட் சீரம். மோஸ்ட்லி என்னுடைய நைட் டைம் ரொட்டீனில் தான் நான் இதை யூஸ் பண்ணிட்டு வந்தேன். இந்த சீரமில் இருக்கக்கூடிய இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா நல்லெண்ணெய். 80% ரோஸ்ஷிப் ஆயில் அண்ட் 10% நல்லெண்ணெயும் ஆட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆயில்லையுமே நல்லெண்ணெய் ஒரு நேச்சுரலான ஒரு சன்ஷீல்டு. அதாவது நம்ம அதிகமாக வெயிலில் இதெல்லாம் நம்ம அலையிறோம். ஸோ அந்த டஸ்ட் எல்லாமே நம்ம ஸ்கின்னோடைய போர்ஸில் அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ப்ராப்பரான ஸ்கின் கேர் ரொட்டீனில் நம்ம இருக்கோம் அப்படின்னா இந்த சீரம் யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஒரு நேச்சுரலான ஒரு சன் ப்ரொடெக்ஷனுமே நம்ம ஸ்கின்க்கு கிடைக்கும். அண்ட் இன்னொன்று ஆல்மண்ட் ஆயில் இருக்கிறதுனால இந்த சீரமே நீங்கள் ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டார்க் சர்க்கிள் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக, டார்க் பேச்சஸை பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்ததாக என்னுடைய ஃபேவரேட்டான ட்ருஃபெல்லா கும்குமாதி ஆயில் பற்றி பார்க்கலாம்.
ஸோ இந்த கும்குமாதி ஆயிலுடைய ப்ரைஸ் வந்து 12 எம்எல்க்கு 699 ரூபா. அமேசானில் வந்து இதை நான் 449 ரூபாய்க்கு வாங்கினேன். ஸோ இதோடைய கிளைம் வந்து பார்த்தோம்னா ஸ்கின் க்ளோக்காகவும் யூஸ் பண்ணலாம், ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து கும்குமாதி ஆயில் அப்படின்னாலே இதோடைய கம்போசிஷனில் பார்த்தோம்னா குங்குமப்பூ, சந்தனம், மஞ்சிஸ்தான், நாகர்கேசர், அதுக்கப்புறமா அதிமதுரம். ஸோ இந்த மாதிரி ஸ்கின்க்கு வந்து ஒரு நேச்சுரலாக ஆயுர்வேதமில் ஸ்கின்னை வந்து பிரைட்டனாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே இன்க்ரீடியன்ஸ் தான் இந்த கும்குமாதி ஆயிலில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு நைட் சீரம். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இதோட பேக்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கும்குமாதி அப்படின்னு சொன்னாலே நம்ம ஸ்கின் கம்ப்ளெக்ஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ நான் வந்து இதை ரெகுலராக நைட் டைமில் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இது வந்து குயிக் அப்சார்ப்ஷன். ஸோ எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின் நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தேன். இது வரைக்கும் இருந்த மற்ற ஆயில் பேஸ்டு சீரம் மாதிரி இல்லை, ஏன்னா சீக்கிரமே ஸ்கின்னில் அப்சார்வ் ஆயிரும். இதோடைய ஃப்ராக்ரன்ஸுமே பார்த்தோம்னா குங்குமப்பூவோடைய டாமினேஷன் தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ இதை ரெகுலராக யூஸ் பண்ணப்போ நெக்ஸ்ட் டே பார்த்தோம்னா ரொம்ப நேரம் வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமாவே நம்ம ஸ்கின் வந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஸ்கின்க்கு வந்து ஒரு ஸ்மூத்னஸை கொடுக்கறதுக்கு வந்து இந்த சீரம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இப்போ அடுத்ததாக ஆத்தென்டிக் அரோமா ஹோம்மேட் ஸ்கின் க்ளோ சீரம் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபேஸ் க்ளோ சீரமுடைய ப்ரைஸ் வந்து 50 ml 160 ரூபா. இதோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்தோம்னா பீட்ரூட், கற்றாழை, விட்டமின் சி, விட்டமின் இ அண்ட் ஆரஞ்சு ஜூஸ் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தா மற்ற சீரம்க்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா மற்றதெல்லாம் ஆயில் பேஸ்டாக இருக்கும், பட் இந்த ஸ்கின் க்ளோ சீரம் வந்து வாட்டர் பேஸ்ட். ஸோ இது வந்து ஆயிலி ஸ்கின் இருக்குது அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு சீரம் அது. ஏன்னா ஸ்கின்னில் வந்து சீக்கிரமே அப்சர்வ் ஆகிடும். அண்ட் இதை வந்து நான் மோஸ்ட்லி டே டைமில் தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா ரொம்ப சீக்கிரமே அப்சர்வ் ஆயிரும் அப்படிங்கிறதுனால எனக்கு நைட் டைமில் வந்து இதோட எஃபெக்ட்ஸ் வந்து அவ்வளோவா தெரியல. ஸோ இதில் ஆரஞ்சு ஜூஸும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு நேச்சுரலான ஒரு சிட்ரிக் கண்டென்ட் இருக்கிறதுனால சன் ஃபோட்டோடாக்சிட்டி அந்த ப்ராப்பர்ட்டிஸும் இதில் இருக்கும். ஸோ அதனால் டே டைம் சீரமாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்ததுனால பர்ஃபெக்டாக தான் இருந்துச்சு. சீக்கிரமே அப்சர்வ் ஆயிரும். ஃபேஸ் வந்து எந்த ஒரு க்ரீஸினஸோ இல்லை ஸ்டிக்கினஸோ இல்லாமல் இருந்தது. உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா இந்த சீரம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சீரம் அப்ளை பண்ணுறதுக்கு அப்புறமா கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஏன்னா சீக்கிரமே அப்சர்வ் ஆயிரும் அப்படிங்கிறதுனால உங்கள் ஸ்கின் சீக்கிரமே ட்ரை ஆகிறதுக்கான சான்சஸ்மே இருக்குது. பட் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து மறுபடியும் ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ ஸ்கின்க்கு தேவையான ஹைட்ரேஷனை வந்து இந்த சீரமே வந்து கொடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின் இருக்குது, வாட்டர் பேஸ்டு சீரம்லாம் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கக்கூடிய சீரமை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி AshBi சேனலில் என்னுடைய ஃபேவரட்டான 5 சீரம்ஸ் பற்றின ரிவ்யூ தான் பார்த்துருந்தோம். ஐ லவ் தி விமன் ஃப்ரம் யுவர் சீரம், யாமி ஹெர்பல்ஸ், பேசிக் ஆர்கானிக்ஸ், ஆத்தென்டிக் அரோமா, ட்ருஃபெல்லா, இந்த மாதிரி 5 பிராண்டினுடைய சீரம்ஸ் பற்றின ரிவ்யூ தான் பார்த்துருந்தோம். ஸோ சீரம்ஸ் வந்து நம்ம ஸ்கின்க்கு அடிஷ்னல் ஹைட்ரேஷன் கொடு யூஸ் பண்ணுறது. நம்மளுடைய கிளென்சிங் அண்ட் டோனிங் ரொட்டீன் முடிஞ்சதுக்கு அப்புறமா சீரம் அப்ளை பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் சீரம் அப்ளிகேஷனுடைய ஆர்டர் வந்து இருக்கும். அதுலேயும் ஆயில் பேஸ்டு சீரமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்ஸ்க்காக கூட அந்த எலிக்சர் சீரம்ஸ் எல்லாம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸ் தான் நம்ம சீரம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டார்க் சர்க்கிள் ப்ராப்ளம்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். லிப்ஸை சுற்றி பிளாக் மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கும் நீங்கள் சீரம் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் மேக்கப்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டி பர்பஸ் யூசஸ் வந்து சீரம்ஸில் இருக்கும். ஸோ நீங்களும் வந்து இதில் ஏதாவது ஒரு பிராண்டை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுக்கான இன்ஸ்டாகிராம் லிங்கையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் அதையும் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் AshBi சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீப் ஸ்மைலிங் அண்ட் டேக் கேர்.